Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரோஸ் பெட்டல்ஸ் வச்சு எப்படி வீட்லயே ஃபேஷியல் பண்றது அப்படிங்கறத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு வந்து சொல்லி தரேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா கிளென்சிங் தான். கிளென்சிங்க்கு நான் எடுத்திருக்க ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா குட் வைப்ஸோட ரோஸ் பெட்டல் பவுடர் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து நான் ஒரு 1/2 டீஸ்பூன் போல நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா ரா மில்க் இருக்குல்ல அதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ரா மில்க் உங்களுக்கு ஒத்துக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஹனிக்கு மூவ் ஆகலாம். ஹனி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான கிளென்சிங் ஏஜென்ட், ப்ளீச்சிங் ஏஜென்ட்டும் கூட. ஸோ நீங்கள் வந்து அதுக்கு ட்ரை பண்ணலாம். நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மில்க் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு காட்டன் பேடில் நல்லா டிப் பண்ணி நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக வந்து கிளென்ஸ் பண்ண போகிறோம். எப்போவுமே கிளென்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபேஸுக்கு மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. பிகாஸ் எதுக்கு நான் அதை வந்து சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கழுத்து ஒரு கலர்லேயும் காது ஒரு கலர்லேயும் இருக்கக்கூடாது. எல்லாமே செப்பரேட்டாக வந்து தெரியக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து கழுத்துக்கும் சரி காதுக்கும் சரி கொஞ்சம் உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் அதுலேயும் கொஞ்சம் இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய மவுத்தை சுற்றி நான் அதில் உள்ள மேக்கப் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். இது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேளை மேக்கப் போட்டிருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அதை வந்து கிளென்ஸ் பண்ணி எடுத்துரும். இப்படி மசாஜ் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இப்படி மசாஜ் பண்ணுறதுனால நம்மளுடைய டெட் ஸ்கின் செல்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் வந்து ரிமூவ் ஆகும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸில் வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்ல ஒரு கரெக்டான ஒரு இதில் வந்து இருக்கும். எப்போவுமே நம்ம மசாஜ் பண்ணும்போது சர்க்குலர் மோஷனில் வந்து மசாஜ் பண்ணால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கின்ல உள்ள டெட் செல்ஸ் ரிமூவ் ஆகிறனால நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஒரு க்ளோ கிடைக்கும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து மசாஜ் பண்ணுங்கள். இல்லை குறைஞ்சபட்சம் 2 to 3 மினிட்ஸ் ஆச்சு நீங்கள் வந்து மசாஜ் வந்து பண்ணணும். கழுத்துலையுமே பார்த்தீங்கன்னா பின்னாடி டார்க்காக இருக்கும் நிறைய பேருக்கு. அது வந்து நீங்கள் ரெகுலராக வந்து இப்படி மசாஜ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதில் வந்து நல்லா ஒயிட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த டார்க்னஸ் வந்து ரொம்ப கம்மியாகும். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது பண்ணுறதுனால நம்ம கழுத்தில் உள்ள டர்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து ரிமூவ் ஆகும். இதுக்கப்புறம் நான் வந்து வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்திருக்கேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தாலே நம்மளுக்கு வந்து நல்ல க்ளோ கிடைக்கும். செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரப் தான். ஸ்க்ரப்புக்கு வந்து நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து ரோஸ் பெட்டல்ஸ் பவுடர் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அதை மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஹனி தேவை. இதை நான் இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம ஸ்க்ரப் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்க்ரப் வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நம்ம வந்து அப்ளை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஹார்ஷ் ஆயிரும் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கன்னத்தில் அதுக்கப்புறம் மூக்கிலெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பிளாக்கெட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் மெலனின் இருக்கும். இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறது வந்து இந்த ஸ்க்ரப் தான் ரிமூவ் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ரப்பு வந்து யூஸ் பண்ணுறதுனால இதில் உள்ள பிளட் சர்க்குலேஷனுமே ஃபேஸில் உள்ள பிளட் சர்க்குலேஷனுமே சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த ஸ்க்ரப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து ஒரு 3 மினிட்ஸ் ஆச்சு நம்ம வந்து மசாஜ் வந்து கொடுக்கணும். ஸ்க்ரப் பண்ணும்போது எல்லாமே நம்மளுக்குள்ள டேட்ஸு, ஃபேஸில் உள்ள டேட்ஸ், கழுத்தில் உள்ள டேட்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக அப்படியே நிறைய வந்து நம்மளுக்கு வந்து சின்லேயும் தான் வந்து ரொம்ப அதிகமாக பிளாக்கெட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து மெயினாக நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். மசாஜ் பண்ணுறதுலேயே 3 விதமாக இருக்குது. ஃபஸ்ட்டு சர்க்குலர் மோஷனில் நம்ம மசாஜ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு இது எப்படின்னா நம்ம கையை வந்து அப்படியே ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை வச்சு நம்ம மசாஜ் பண்ணும்போது அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்குது இது. உங்களுக்கு அப்படி ரோஸ் பெட்டல்ஸ் வந்து கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பவுடர் கூட யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் வந்து நம்மளுக்கு ரோஸ் பெட்டல்ஸ் கிடைக்குது. அதை கூட
நம்ம வந்து வாங்கி நம்ம வந்து அதை அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம் பவுடர் ஆக்கி. அப்படி இல்லைன்னா இதோட லிங்க்கை குட் வைப்ஸ் ரோஸ் பெட்டல்ஸோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். வேணும்னா அதை செக் அவுட் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கனாலே நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். எப்போவுமே நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு உடனே ரிசல்ட் கிடைக்காது. ஒரு நாள் 2 நாள் வந்து ஆகும். ஆனால் பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். அடுத்தது தேர்ட் ஸ்டெப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பேக் தான். அதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தயிர் எடுத்திருக்கேன். அது கூடவே நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் பெட்டல்ஸ் பவுடர் எடுத்திருக்கேன். அதை நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த க்ரீம் டெக்ஸ்சர் மாதிரி நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இது வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா அதை போட்டு ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம வந்து விடணும். அதனால இதில் வந்து இந்த கன்சிஸ்டன்சி கண்டிப்பாக இருந்தால் தான் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்குமே கரெக்டாக இருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து காய்கிறதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும். அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்லா வந்து ஈஸியாக இருக்காது. ஒரு மாதிரி தண்ணி அப்படியே ஃபேஸ்லேருந்து வலியும். ஸோ அதனால் கொஞ்சம் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. தயிரில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே நம்மளுக்கு வந்து லாக்டிக் ஆசிட் இருக்கனால நம்ம ஃபேஸை வந்து ஒரு க்ளோ ஆக்குறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் பார்த்திங்கன்னா ரோஸ் பெட்டல்ஸ் வந்து நம்ம பிக்மெண்டேஷனை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ஃபேஸ் பேக் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ஹோம் ரெமெடி அப்படின்னு வந்து சொல்லலாம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ரிசல்ட் வந்து கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நான் வந்து அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் அதை வந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். எல்லா ஏரியாவிலையுமே வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணுறதுல கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் இல்லைனா 15 மினிட்ஸ்க்கு நீங்கள் வந்து அப்படியே விட்டுடலாம். இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து வாஷ் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் வாஷ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹோம்மேட் ரெமடிஸ் வச்சு ட்ரை பண்ணுறதுனால சூப்பராக நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து கிடைக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸோட வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்போவுமே உங்களுடைய சப்போர்ட் வந்து எனக்கு கண்டிப்பாக தேவை. அண்ட் அடுத்த வீடியோவில் நம்ம வந்து மீட் பண்ணுவோம். பாய்.